வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படின்னாலே ஆத்துல எண்ணெய் புகையணும், மருந்து பண்ணணும். இது ரெண்டும் கண்டிப்பா பண்ணணும். மருந்து அப்படின்னா அதுக்கு நிறைய சாமான்கள் இருக்கும். ஒவ்வொன்னா வாங்கி வறுத்து அரைச்சி மருந்தா கிளறி இது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். இந்த காலத்துல நம்ம இருக்கிற இடத்துல எல்லா சாமானும் கிடைக்கிறதும் கஷ்டம். அதே நேரம் எல்லா சாமானும் கிடைச்சாலும் நமக்கு டைம் எடுத்து அதெல்லாம் பண்றதும் கொஞ்சம் பெரிய வேலையா இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல சிம்பிளா நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே தீபாவளி மருந்து ஈஸியாவும் அதே நேரம் எஃபெக்டிவாவும் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். தீபாவளி அன்னைக்கு காத்தால கங்கா ஸ்நானம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த மருந்து தான் கொடுப்பா. இந்த மருந்துனால காத்தால சீக்கிரம் குடிச்சிடுறோம். அதனால நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனும் ஆகாம இருக்கும். அதே மாதிரி நம்ம பட்சணங்கள் ஸ்வீட் இதெல்லாம் நிறைய சாப்பிடுவோம். அதுவும் நல்ல டைஜஷன் ஆகும். நம்ம அந்த ஒரு சீசன்ல இருந்து அடுத்த சீசனுக்குள்ள என்டர் ஆகும். அதாவது மழை காலம் முடியும், பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகும். அதனால கொஞ்சம் காத்துலயும் மாய்ஸ்சர் அதிகமா இருக்கும், நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மருந்து இது எல்லாத்துல இருந்து நமக்கு ஒரு ப்ரிவென்ஷனா இருக்கும். இந்த மருந்து தீபாவளிக்கு மட்டுமே இல்ல, நம்ம இது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கு, பசி இல்லாம இருக்கு, இல்ல டைஜஷன் ஆகல, ஒரு நெஞ்சு சளி கட்டி இருக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த மருந்து ஒரு சின்ன உருண்டை உருட்டி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இவ்வளோ ரிலீஃபா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ரொம்ப ஈஸியா நம்ம கிச்சன்ல இருக்கிற நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சு இந்த தீபாவளி மருந்து, தீபாவளி லேகியம் ஈஸியா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். தீபாவளி மருந்து பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல 4 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல இது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். மல்லி வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இது நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதே பேன்ல 3 டீஸ்பூன் ஓமம். லோ ஃப்ளேம்ல ஓமம் நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஓமம் நல்லா வறுபட்டாச்சு. இதே நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திப்போம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். மிளகு கொஞ்சம் வறுபட்டதும் இதுல 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 3ல இருந்து 4 ஏலக்காய், இது ஜாதிக்காய், இது ஒரு சின்ன பீஸ் உடைச்சு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துப்போம். எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. ஏலக்காய் எல்லாம் கூட பாருங்க நல்லா அப்படியே உப்பி வந்திருக்கு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். கடாயோட ஹீட்லயே ஜீரகம் நல்லா வறுபட்டுடும். எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. வறுத்ததெல்லாம் சூடானதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். நம்ம வறுத்தது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இப்ப இதுல தண்ணி விட்டு நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சு எடுத்துப்போம். மெஷரிங் கப்ல 3/4 கப் வெல்லம் இந்த பேன்ல சேர்த்துக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். வெல்லம் கரைஞ்சதும் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இந்த வெள்ளை தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்படி தொட்டு பார்த்தோம்னா நல்லா அப்படியே பிசு பிசு பிசுன்னு இருக்கும். இந்த அளவுக்கு வந்தா போதும். இதில் நம்ம அரைச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பாருங்க, நல்லா திக்கா அரைச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை பாக்குலயே இது நல்லா கொதிச்சு வரட்டும். மிக்ஸி அலம்பி தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். நம்ம அரைச்ச பேஸ்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துல இந்த அளவுக்கு திக்கா இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இன்னொரு 3 நிமிஷத்துக்கு நான் கிளறி இருக்கேன். பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட திக்கா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிப்போம். நல்லா கிளறி விட்டுருக்கேன். திரும்பவும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுல சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களுமே கொஞ்சம் காரத்தன்மை உடையது, அதே நேரம் கொஞ்சம் சூடானது கூட. அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம நெய் சேர்க்கிறோம். அது மட்டும் இல்ல, நெய் தாராளமா சேர்க்கறதுனால இந்த தீபாவளி மருந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா கெட்டு போகாம நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதோட பதம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். கையை லேசா ஈரம் பண்ணிட்டு தொட்டோம் அப்படின்னா கையில ஒட்டக்கூடாது. இப்ப பாருங்க, ஒட்டுது பாத்தீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கிளற வேண்டியதா இருக்கு. இதே போல முத்து முத்தா கொதிச்சாலே இந்த மருந்து பதத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கையை லேசா ஈரம் பண்ணிட்டு இப்ப நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கையில ஒட்டாது. நீங்க பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இது மாதிரி முத்து முத்தா கொதிக்கும் போது இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு கரெக்டா அந்த பதம் தெரிஞ்சிடும்.
இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், நல்லெண்ணெய் விட்டதுமே அப்படியே இந்த மருந்து பாக்குறதுக்கே நல்லா பளபளன்னு வந்துரும், நல்லா ஷைனிங்கா இருக்கும். பதமும் பாருங்க, நல்லா ஹல்வா பதத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இப்ப கூட பாக்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே குழ குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இது கொஞ்சம் சூடு ஆறும்போது அப்படியே கையில எடுத்து உருட்டினோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாம பால் மாதிரி அழகா உருட்டுறதுக்கு வந்துரும். இப்போ இதை நம்ம வேற பவுலுக்கு உடனே மாத்திக்கணும். இதுலயே இருந்ததுன்னா இந்த ஹீட்ல இது இன்னும் கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும், அதாவது கமர் கட் மாதிரி ஹார்டா போயிடும். இதை வந்து வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். தீபாவளி மருந்து பாருங்க, இப்ப நல்லா இறுகி வந்தாச்சு. இப்படி எடுத்தோம்னா அழகா இப்ப உருட்டுறதுக்கும் வரும் பாருங்க, கையில கொஞ்சம் கூட ஒட்டாது. இது இன்னும் சூடாதான் இருக்கு, சூடு ஆறும்போது இன்னும் கூட வந்து பர்ஃபெக்டா வந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் தேன் விட்டுக்கலாம். தேன் விட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது நல்ல சூடு ஆறினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டீல் டப்பால போட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். பர்ஃபெக்டான பதத்துக்கே வந்தாச்சு. இது சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். தீபாவளி மருந்து நம்ம கிச்சன்ல இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியா குவிக்கா ரெடி பண்ணிட்டோம். இந்த மருந்தோட டெக்ஸ்டர், கலர் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு. நம்ம ட்ரெடிஷ்னலா பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்திருக்கு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அழகா இறுகி கையில ஒட்டாம ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க, அழகா உருட்டுறதுக்கு வருது. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பிரமாதமா இருக்கு. சில சாப்பிடும்போது நம்ம மனசுக்கே ஒரு திருப்தியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் தாராளமா நம்ம நெய் விட்டுருக்கோம். இந்த அளவுக்கு ஏன் நெய் விட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த எல்லா சாமானுமே வந்து உடம்பு கொஞ்சம் சூடு கொடுக்கக்கூடியது. அப்போ நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்தோம்னா அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். நம்ம சேர்த்துக்கிற எல்லா சாமான்கள் இருக்கிற இந்த காரமும் நம்ம சேர்த்திருக்கிற வெல்லமும் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகி ரொம்ப கரெக்டா இருக்கு. இந்த தீபாவளி மருந்து, இந்த லேகியம் வந்து உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களுமே நல்ல மருத்துவ குணம் உள்ளது. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த தீபாவளி மருந்து, இந்த தீபாவளி லேகியம் நீங்க தீபாவளிக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி தான், குவிக்காவும் ஆயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.